எந்நகரிலும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமா நமது கம்மங்காடு ஸ்ரீ உருமநாதர் கோவில் அபிஷேக ஆராதனை விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரை மேலே கம்மங்காடு மிராசுதாரர் உயர் திரு ஐயா ஆர் செல்வமணி சிந்திரார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். சென்டர் பெல்லா வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிவந்தன் அன்பு மாமா சி ஆர் சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். காணக்கோயில் கடைவாணி கோயிலின் குரலோவியும் எனது உயிரில் மேலான அன்பு அக்கா புதுகை ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகனப்பிரியர் தென்னகமெங்கும் தனக்கான தனி பேருபுகள் பெற்று வரும் இணையதள புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாரதா மகனுடன் நடிக்க காத்திருக்கிறார். புதுக்கோட்டை பூபரசூடியை சேர்ந்த வி ஆர் தமிழ்வேந்தர் பபூன் காமி நான் தான் ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுகை வி அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்கால் நடிக்க வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமேல மாறுமுடிய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் அருமை சகோதரர் டிப்ளமோ மியூசிக் புதுகை எஸ் பிரபுராஜ் அன்னார் அவர்கள் ஹார்மோனியத்தை சித்து காட்டுவார். அதற்காக கோடி எடுக்குமர்கள் மின்னல் முழக்கும் அருமை தம்பி புதுகை ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் அன்போல தபேலாவை சித்து காட்டுவார். அதற்காக பணவாத்திய மன்னன் ஆளுநர் மாஸ்டர் அருமை சகோதரர் ஏ கே அருள் அன்னார்கள் ஆளுநரை சித்து காட்டுவார். தாயும் தந்தை மகனுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை சித்து காட்டுவார். நாடகத்தை அமைத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் ஆர் சதாசிவம் அவர்களின் தப புதல்வரும் அருமை சகோதரர் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய கோயம்புத்தூர் இது நம்ம ஊரு உங்க ஊர் இது உங்க ஊரு யூடியூப் சேனல் கோவை அருமை சகோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுப்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. தென்னவமோ வேந்தன் தினம் புகழ் பாட வள்ளுவனும் அவ்வை பாரதியோடு வாழ்த்திய வணங்கிடும் தமிழ் மொழியே வள்ளுவனும் அவ்வை பாரதியோடு வாழ்த்திய வணங்கிடும் தமிழ் மொழியே புலமை தமிழ் அமுதே இனிய சொல்பாடி புலமை தமிழ் அமுதே இனிய சொல்பாடி பொன்மொழியாம் தமிழ்
மேன்மை தரும் நீதி புலவர் பாடி புகழும் ஜீவ பொருளே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே இளம் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே இளம் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையை உலகில் பெறவே பகுத்தாரை குரல் பகுத்தாரை குரல் ஜெகத்தோடு புகழ் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் துதிக்கும் விஜயம் பகுத்தாரை குரல் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் 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 அமைதியும் இனிய மொழி
நன்றி முருகா. இக்குறுஞ்சியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உமது நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாம் வரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்று அடியாண்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் நிமேலிப்பட்டியைச் சேர்ந்த சதாசிவம் அவர்களது புதல்வனுமாகிய ஆசிரியர் பெருந்தகை ராஜேஷ் கண்ணா அவர்களது சார்பாகவும், எங்களது புதுகை முத்தமிழ் நாட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி கடந்த வணக்கம். திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? என்னமோ அவர் சொல்றதை கேட்டு எல்லாம் திருந்திட்ட மாதிரி பேசிட்டு பண்ணிக்கிட்டு, அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு தெரியுமா? திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? நெற்றி கண்ணில் பிறந்தவனை தெரியுமா? அவனை சுற்றி வந்தால் பலன் இருக்கு புரியுமா? நெற்றி கண்ணில் பிறந்தவனை தெரியுமா?
திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? அதை தினமணிந்தால் புகழிருக்கு புரியுமா? கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? நெற்றி கண்ணில் பிறந்தவனே தெரியுமா? அவனை சுற்றி வந்தால் பழனிருக்கு புரியுமா? நெற்றி கண்ணில் பிறந்தவனே தெரியுமா? அவனை சுற்றி வந்தால் பழனிருக்கு புரியுமா? மருந்திருக்கு தெரியுமா? கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? அழகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. கந்தனை வணங்கிய அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாய் காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கருவழி பாவி நீயே பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தர்பவழி புலமிக்க வேத பொருளே பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளையும் வணங்கி நின்றாலும் கூட எனது குலதெய்வமாகிய கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறுவதற்கு முன்னதாக உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதிய நம்பள்ளத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏடுதந்த நாயகன் ஆகிய சிவபெருமானை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். ஏடுதந்தானடி திரையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எடுதந்தானடி திரையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட பாட இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அரணை கூட எடுதந்தானடி திரையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். எடுதந்தானடி திரையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. தந்தையும் தாயும் உள்ளவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. தந்தையும் தாயின் உள்ளவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்றி எதுவுமே நடப்பதில்லை. சிவன் இன்றி எதுவுமே நடப்பதில்லை. எடுதந்தானடி
புவியில் அனைவரும் அறிந்திடவே செப்பிடும் சோழனின் பெருந்தவமே செப்பிடும் சோழனின் பெருந்தவமே ஏடுதந்தான் அடியிலே அதை பாடுவதேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அரணறி கூட எழுதத்தானே திணை. இப்படி நன்றி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி நின்றாலும் கூட எனது குலதெய்வமாகிய கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இவ்விடத்திலே எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? எந்த பாட்டு? பால் போலவே வான்மீரிலே யார் காணவே நீ பாயிரா நாளை இந்த வேளை பார்த்து நாளை இந்த வேளை காண ஓடி பாடினான் இன்று எங்கள் தலைவன் இல்லை சென்று வாடினான் என் தனிமை கண்டு நின்று போயிடு ஆன்றி என் தனிமை கண்டு நின்று போய்விடு நாளை இந்த வேளை காண ஓடி வானிலா பண்ணவேன் வாசலில் என் தேவன் தோன்றினான் எண்ணம் இன்னும் மேலே பொன்னாடை சூடினான் பண்ணவேன் வாசலில் என் தேவன் தோன்றினான் எண்ணம் என்னும் மேலே பொன்னாடை சூடினான் கண்ணி அழகை காணவும் அவன் கவிஞனாகினான் கண்ணி அழகை பாடவும் அவன் கவிஞனாகினான் உண்மை உண்மை கண்டு கலைஞனாகினான் கலைஞனாகினான் நாளை இந்த வேலை பார்த்து ஓடி பாடினான்
கொள்வரே மயக்கம் கொள்வரே நாளை இந்த வேளை காண ஓடி வானிலா இன்று எந்தன் தலைவன் நிலை சென்று வானினார் சிந்தனை என் தனிமை கண்டு நின்று போயிலே சிந்தனை என் தனிமை கண்டு நின்று போயிலே நின்று போயிடு அன்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவிய நன்றி சகோதரி அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானை நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடிக்கொண்டு நின்றாலும் கூட உன்னை வனத்து குயிலே நீ என்னை இசைத்து உறவாடி முல்லை வனத்து குளிரே நீ என்னை அணைத்து உறவாடு வேங்குழலே ஓசையல பாய்விருக்கும் ஆசையல மார் மீதும் தோள் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் சாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே என்னை அணைத்து உறவாடு ஓசையன ஆசையன மாமீதும் தோல் மீதும் சாய்ந்திருக்க பலரும் தினாரும் பாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு பூசும் கண்ணோடு பேசும் நேரம் என்று அதை போய் பேச வைக்காதே என்று நானும் இன்று அம்மாடியாத தேகம் நின்று கொள்ளு என்னை அல்லாதே ஆவாரம் போகும் நானும் ஒன்று கண் வைத்த பின்னாலே கை வைக்க கூடாதாம் கை வைத்தால் அங்கங்கே மின்சாரம் ஓடாதாம் என்னென்ன ஆனால் என்ன அவள் கொண்டு போதும் என்றாலும் எல்லைக்குள்ளே நின்றால் தானே மாறு மாமீதும் தோல் மீதும் சாய்ந்திருக்க பலரும் தினாரும் பாய்ந்திருக்க உன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குயிலே என்னை அணைத்து உறவாடு என் மீது தூரல் போடு
சாய்ந்திருக்க புன்னை வனத்து குயிலே என்னை இசைத்து உறவாடு முல்லை வனத்து குயிலே என்னை அழைத்து உறவாடு வேங்குழலில் ஓசையல பாய்திருக்கும் ஆசையல மாமீதும் தோல் மீதும் சாய்ந்திருக்க பாலாரும் தேனாரும் பாய்ந்திருக்க புன்னை வனத்து குயிலே என்னை நினைத்து இசை பாடு முல்லை வனத்து குளிரே என்னை அழைத்து உறவாடு இப்படியெல்லாம் நன்றி பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரி என்னுடைய தோழியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தோழியையும் சந்தித்து விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இப்பகுதி நிறைவாக வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் என் தேசம் என் நாணம் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயே ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ வசந்தராஜா தேன் சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் என் நாணம் சந்தோஷம் என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா தேன்
மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து தேறி நானும் அமர்ந்து ஒரு கோவில் இந்த பொழுது அந்த கோவிலின் மணிவாசலை இங்கு மூடுதல் முறைய மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ ராதையோடு ஆசை கண்ணன் நான் பேசக்கூடாதோ கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தால் ஆகாதோ ராதையோடு ஆசை கண்ணன் பேசக்கூடாதோ கண்ணன் மனம் வாழலாமோ ராதை மனம் ஏங்கலாமோ வாழ்க்கை மாறுமோ தாளம் தீருமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து காலம் பாதை மாறி போகும் போது ஊரு வந்தே சேராது ராகம் மாறி போகும் போது தாளம் சேராது பாடும் புது வீணை எங்கே ராகம் மறி மாறும் அங்கே ராகம் மாறுமோ தாளம் தீருமோ மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து தேறி நானும் அமர்ந்து ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலின் மணிவாசலை இங்கு மூடுது முறையும் மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூடி சுமந்து. நன்றி 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 நன்றி. அது பாட்டுல இருமுனது. ஏன்னா அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது சரக்கு கொஞ்சம் ஓவரா போச்சு. யாருக்குன்னு எனக்கு தான். அது இந்த இது உங்களுக்கு ஆகாதுங்கிறது. அண்ணன் இரும்பவும் தங்கச்சி என்னால உள்ளர உட்கார்ந்துருக்க முடியல. ஏமா? தண்ணியை கொடுக்கணும்.
என்னது பாட்டுல வருதா? எந்த ஊர்லயா பாட்டுல வருது? ரம்மு 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 சேத்தா என்னமோ சொல்றீங்க, என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுனே. இன்றைய வெள்ளிக்கிழமை என்னம்மா என்னமா கத்துனிய? திடீர்னு அண்ணே எனக்கு தொண்டையா அந்த கெதிதானே. அப்படியா? மியன்னு எனக்கு பேச தெரியாது. பயந்துட்டேன், ஏதோ சந்தேகம். தங்கச்சிக்கு அப்படி, எங்க அப்பாவுக்கும் தொண்டை வளம் அப்படி இருக்கு, எனக்கு தொண்டை வளம் அப்படி. எங்க மிருதங்காரே, எங்க ஆல்ரவுண்டுக்காரே, எங்க தாளக்காரே, என் சங்கச்சி சங்க பார்த்திருக்கீங்களா? என்னது சங்க? தொண்டை தொண்டை சங்கு. நல்ல உனக்கு எப்படி அந்த சங்கு வந்துச்சுன்னு பார்த்தேன். அப்பா வந்து கண்ணுங்கிறதுமா என்னங்க? என் தங்கச்சி சங்க பாத்திருக்கலான்னு கேக்குறாங்க. ஓ, அது அப்படி கேட்காம இப்படி கேக்குறாரு. அப்ப நீங்க பாத்துட்டே இருக்கீங்களோ? இல்ல இல்ல, உன் தான் தொரப்ப பாரு. அப்பா வந்து கண்ணுங்கிறதுமா காவல் பக்கம் சொல்லிருக்காரு. இந்த இடத்துக்கு தலைவி அம்மா இருந்தாங்க, தோழி நான் வந்திருக்கேன். அண்ணே இன்னொரு தோழி, அழகான தோழி. உன்னைய விடவா? அண்ணன் தங்கச்சி வர முறையே இல்லையா போச்சு? இல்லம்மா, உன்னைய விடவா அழகா இருக்குது. தர்த்தினே முடிஞ்ச மாதிரி. என் தங்கச்சி தான் அழகுன்னு நினைச்சேன். அண்ணே வர்றாளா? எத்தனை பேர் அழகா இருந்தாலும் உன் தங்கச்சி ஒரு அழகுதானே. அது அழகு. உங்களை பார்க்கல எனக்கு எப்படி எல்லாம் தோணுது தெரியுமா? லா 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 லா. இப்ப பாருங்க சங்க எப்படின்னு. லா 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 லா. எங்கே அந்த விண்ணிலா, எங்கே அந்த விண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள், எங்கே அந்த வெண்ணிலா. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன். உன்னால் தானம்மா
வசந்த மாளிகை என் தங்கச்சி வசந்த மாளிகை, தங்கச்சி வசந்த மாளிகை. சந்தோஷம், நன்றி நன்றி அண்ணே. தங்கச்சின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. தங்கச்சி அண்ணே உனக்காண்டி நான் பாடிட்டேன் அண்ணே. இன்னொருத்தி வர்றாளே, ஆமாண்ணே. அவ எனக்கு என்ன முறை வேணும்? அண்ணே நீ பொம்பளை பிள்ளைய கண்டா உண்மையிலுமே ரொம்ப மதிக்கக்கூடிய ஆளுன்னு எல்லா பேத்துக்குமே தெரியும். அதுக்காக அவ வர்றங்கிறதுக்காக அவளை நீங்க பார்க்கவே கூடாது. சரி சரி. அவ வந்தானே நீ அந்த பக்கம் திரும்பி உட்காரு. ஏன்னா அவ ரொம்ப ஒழுக்கமான பெண்ணு, ரொம்ப ஒழுக்கத்தோட கண்ணியமான வருவா. சரி, வரக்கூடிய தோழியை பார்க்கலாமா? வாமா தோழி. மச்சான பாத்தீங்களா மலபால தொப்புக்குள்ள? மச்சான பாத்தீங்களா மலவான தோப்புக்குள்ளே? உயிரக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தார காணலே அவரு வந்தார காணலே. மச்சான பாத்தீங்களா மலவான தோப்புக்குள்ளே? என்ற ஏக்கத்தை சொல்லுங்களே. மச்சான பாத்தீங்களா மலவான தோப்புக்குள்ள? அவர் பார்த்து நிக்க இச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சொக்கு. பச்சை புள்ள போல் அவர் பார்த்து நிக்க இச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சொக்கு. அச்சாரம் கண்டு புத்தார சுட்டே கொத்தோடு என்ன நெஞ்சோடு என்ன நெஞ்சோடு என்ன கத்தூரி கலைவான்களே அவரை கொண்டாக்க சொல்லுங்களே. கத்தூரி கலைவான்களே அவரை கண்டாக்க சொல்லுங்களே. மயிலாடும் நாட்டு தனியாக அவரை பார்த்தாக்க சொல்லுங்களே. என்ற ஏக்கத்தை சொல்லுங்களே. மச்சான பாத்தீங்க மலவான தோப்புக்குள்ளே? தலபால இல போடுங்க ஊரே வர சொல்லுங்க. தலபால இல போடுங்க ஊரே வர சொல்லுங்க. போட்ட மஞ்சள் ஆடத்து கொஞ்சம் மனசார வாழ்த்துங்க. இங்கே குலமான வாழ்த்துங்க. மனதார வாழ்த்துங்களே, குணமார வாழ்த்துங்களே, மனதார வாழ்த்துங்களே, குணமார வாழ்த்துங்களே. சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க?
ஒரு மாதிரியா பாக்குறாப்புல என்னன்னு தெரியல. பெட்டிக்காரரு என்ன என்னை பார்த்தவன மூஞ்சியை மூடிட்டியே, முகரைய பார்க்க பிடிக்க. என் தங்கச்சி மூஞ்சிய மூடிக்க சொன்னிச்சு. யாரு? என் தங்கச்சி பேச்ச கேட்காது அத்தான். நீங்க என்னைய பாருங்க, என் இதை பார்த்தீங்கன்னா அதோட நீங்க செத்துருவிச்சு, செட்டாயிருவீங்க. அடியாத்தாடி ஈர மனசு நுறக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியும் மாறி ஒரு அழ வந்து மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் இவமேகமாக எப்படி இருக்கிற? நாங்க காவலுக்கு போகணும், அம்மா வெளியே போடுறாங்க. ஆ. என் தோழி ஒருத்தி வாரா. அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடு. என்ன விஷயம்? எனக்கு பருவ வயசு வந்துருச்சா? என்னது பருத்தி எடுக்க போனியா? பருவ வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எங்க அப்பா மாப்பிள்ளை தேடினாரு. என்ன மட்ட மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை பார்க்கணும்னாரு. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாரு. நல்ல வசதியான மாப்பிள்ளை பாருங்க. உடனே ஒரு அரசியல்வாதிக்கு நீ கட்டி வச்சாருங்க அப்பா. ஓ, இருக்கிற அளவுக்கு அடேங்கப்பா, நீ அரசியல்வாதி தான். ஆமா, ஏசி கார், ஏசி ரூம், மாலை மரியாதை, ஏசி பெட்டு எல்லாம் இருந்துச்சு. புகழாந்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்கலாம். என்ன 5 வருஷமா புள்ள இல்ல, எல்லாம் இருந்தும். என்ன அப்படி சொல்ற? ஆமா மாமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. நீ புள்ள கொடுத்துருப்பீங்க. இல்ல, 5 வருஷமா புள்ள இல்ல. 5 வருஷம் கழிச்சு நான் மாசமாயிட்டேன். இதை என் புருஷன் அரசியல்வாதிக்கு போன் பண்ணி, மாமா நான் மாசமா இருக்கேன்னு. அந்த ஆள் என்ன சொல்றேன், இது என் சதி அல்ல, எதிர்கட்சி சதிங்கிறேன். நீ பண்ணுனாலும் பண்ணிருப்ப. அவரை கட்டிப்பா. அப்புறம் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த மாப்பிள்ள திருச்சி ரேடியோ ஸ்டேஷன். நல்ல பையன், 9 மணிக்கு வருவேன், சாப்பாடு போடுவேன், பாயை விரிப்பேன், பக்கத்துல படுப்பேன். அடுத்து அவன் என்ன சொல்லுவேன், இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்து இழுத்து மூடிட்டு தூக்கிடுவேன். ஐயா, இனிமே நம்ம வாழக்கூடாது, செத்து போயிடணும்னு எங்க ஊருக்கு அம்மா கரையில தூக்கு போட போனேன். அம்மா கரையிலையா? ஆமா, அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்தா. பொண்டாட்டி சரியில்லை, உனக்கு புருஷன் சரியில்லை, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்க வேண்டியானே. உலகம் தப்பா பேசும். ஆமா, பத்தினி இல்ல நீ. போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டு என்னது போனது கழுத்த வரைக்கும் எதுவும் இருக்கான்னு ஆளு கட்டி ரம்மு சாப்பிட்டு கும்பினேன். சரி, நீ என்ன சொன்ன? டைம் ரம்மு சாப்பிட்டா சரி, கட்டி போட்டு தூக்க போட்டு தொங்குனா. அவன் செத்துட்டேன், நான் புடைச்சிட்டேன். எப்படி? அவன் கைத்துல தொங்குன, அவன் காலை பிடிச்சிட்டு நான் தொங்குனேன். ஏய், மறைக்காம சொல்லு. சும்மா இரு. ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஒளிவு மறைவுலாம் இருக்காது. இந்தாடி என்ன மாமா, எந்த காலை பிடிச்சிக்கிட்டு தொங்குனேன்? சே உங்களுக்கு லூசு போதையில என்ன ஒண்ணு தெரியல. சரி, நான் வந்துட்டு தோழியை பார்க்கணும். அடியே ஏய் ஏய், என்னடி இம்புட்டு அழகா இருக்கிற? அழகா இருப்பேன். ஏக்கா அழகா இருக்காளாக்கா? அழகா இருக்காள? உண்மையிலுமே சொல்ற, நீ நானும் பொம்பளை பிள்ளைதான். எங்க அண்ணன் வளர்ப்பு எப்படி வளர்ப்பு பாரு. ஆனா கடைசியில பாத்தியனா இப்படி ஒண்ணு வளர்த்து ஒரு கண்டாயிரத்தி இவ்வளவு அழகா கட்டிங்க. எனக்கெல்லாம் கடந்து எல்லாமும் செய்வேன், ஆனா ரொம்ப கற்பனை பண்ண முடியாது. ஏன்டி அங்கே வேற இங்கே வேற. என்ன அங்க வேற இங்க வேற? உனக்கு இருக்கிறது எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது உனக்கு இருக்காது. அது என்ன உனக்கு வித்தியாசமா இருக்கு, எனக்கு என்ன வித்தியாசமா இருக்கு? அதை நீ கண்டுக்காத. அம்மா வர மாதிரி இருக்கு. காவலு போகணும். அம்மா, அம்மா ஹோ, அம்மா ஹோ. சேர்ந்தா போது எப்போது ஒன்னு விடாம சொல்லி
நீங்க இந்த பாலை ஐயா ஐயா போச்சு முட்டை உடைய போதும் அம்மா வணக்கம் லவ்ஸ் பண்றியா லவ்ஸ் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம்மா உன்னைக்கு நீ கன்னிமனோ பாரு ஊரண்ட உலகம் என்ன இப்போது நான் வந்து சேர்ந்தா சேரும் ஊரண்ட உலகம் என்ன இப்போது நம்மளு போது ஏழேல கோயிலோ ஏழவர கோயிலே அதோட பாடு அண்ணமே ஓயிலே ஜிஞ்சன் நாக்கடி நாக்கடி ஜிஞ்சன் நாக்கடி ஜிஞ்சன்டா நாக்கடி ஜிஞ்சன் நாக்கடி ஜிஞ்சன் நாக்கடி ஜிஞ்சன்டா யாருமா வணக்கம்மா. என்ன இப்படி ஆம்பளையிட்ட பிறகு முத்தம் கொடுத்தது யாருக்கு உனக்கு வெட்டிக்காரர். நீ விரும்புறியா அவருக்கு உனக்கு என்னடி சம்பந்தம் விரும்புறதுனா சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கல்யாணம். எனக்கு என்ன பிறந்தவரக்கு கட்டி பிறந்தவ இவதா சாமி ரொம்ப கழுக்குல கொழுக்குல இவளுக்கு என்ன சொல்ல எவதான் ஆதாரி முண்டை நான் உண்மையில உள்ளடிக்க உள்பாடா கட்டாத பொம்பளை எல்லாம் விரும்பி திரியே அம்மா, எங்க பாவடைங்க சிக்கனமா வாழ படம் இதுல என்ன சிக்கனம் உள்பாட வாங்க போனோம்னா 7 பாட்டு 8 பாட்டு 300 ரூபா 400 ரூபா. எங்க நிலைமை நீராவது புரிஞ்சுக்கிட்டியே ஏன் உள்ள கட்டுறது அவளை காசு கொடுத்து வாங்கணும். சரி பேசாம நம்ம ஊர் சந்தையில கோடி 50 ரூபான்னு 2 டவுசர் வாங்கி மாட்டிக்கணும். அடியே உன் பேர் என்ன என் பேர் தானம்மா ஒத்த ரோஜா. ஒத்தரோசா 100 ரூபாய்க்கு ரெண்டு 100 ரூபா 50 ரூபாய்க்கு 2. அடுத்த வாட்டி வரல எங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாடி அப்படியா? சரி இதுல என்னடி சிக்கனா சரி இதை விட சிக்கனா வேற எதுவும் இருக்கா இருக்குமா? என்ன இருக்கு மெடிக்கல்ல 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு ஒட்டிக்கலாம். கன்றாவதி தனமே மாஸ்க் எல்லாம் ஒட்டுற அளவுக்கு வந்துருச்சு பாரு சரி அதை விட எதுவும் சிக்கனா இருக்கா இருக்குது. நீ ரொம்ப கற்பனை பண்ற. கிட்டி தாண்டி அடிக்கலாம். ஓ இதை விட எதுவும் சிக்கனா இருக்குமா? என்ன மைச்சிட்டு காட்டுல இந்த மஞ்சள் கலர் டேப்பு பச்சை கலர் டேப் வாங்கி பிச்சு ஒட்டிக்கலாம். நினைச்சு பார்த்தாலே சகிக்கல நான் ஒரு சிக்கனம் சொல்லவ சொல்லுங்கம்மா. வாழ்நாள்ல உனக்கு 10 பைசா செலவு இல்ல ஆமா நான் சொல்ற யோசனை கேட்டுன்னு வச்சுக்க உனக்கு செலவே இல்ல அடக்கமாயிரும் எல்லாமே செலவு அடக்கமாயிரும் ஒண்ணு இல்லம்மா மைக் செட்டுக்காரன் நின்று போயிட்டு கேனா டீசல் வச்சிருப்பாரு ஆமா ஜெனரேட்டர் ஊத்துறதுக்கு இல்ல அது அங்க ஊத்த வேணாம் இதுல ஊத்தி மொத்தமா கொளுத்தி விட்டு ஐயா என்ன செலவே இருக்காது அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் சரி பறவை இனங்கள்லாம் கூட்ட வேண்டாமா ஆமாம்மா. நம்ம எல்லாம் எங்க போறோம் தெரியுமா நமது குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும் பருவமடைந்த பெண்கள் திரை காவல். எல்லாருமே காவல் அச்சச்சோ. என்ன பள்ளி கவலி சொல்லுது? டேய் நான் தான் நீங்க தான். ஆச்சரியக்குறி அடியே அங்க நிக்கிறது மயில் தானே அம்மா அது யுத்த தொட்டி மயில் ஏன் அது கொக்குனடி யானடி தோகை விரிச்சு ஆடுது ஐயோ, புள்ளிமான் புள்ளிமான் அழகா இருக்கு அங்க தாண்டி நேரா ஏ, இந்த நேரத்துல குயில் கூவுறத கேட்டீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நேரம் ஆயிடுச்சு அதனால வர ஏய் ஏய் மூடி மேல போடு முதல்ல சீக்கிரத்துல மேல போட்டியா போடு 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 ஒண்ணும் கிடையாது போட்டுட்டு மொத்தமா தொங்கிரு எருமை மாடு தோல்ல போடுறி ஏய் ஓ தோல் பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை புள்ள வைக்கிற வேலை. நாங்கள மிஸ் உங்களுக்கு ஆமா நீங்க தான் புள்ள வைக்கிற மிஷின் பெண்கள் தானே. எருமை மாடு வைக்கலாம் முடியாது ஓயாமலாம் இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது நீ வந்து நாளா மேல போடு தெரியுமா? கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதனால தான் நான் அங்கிட்டு போனேன் அதனால பறவைகளை விரட்டிடலாமா ஒரே வரட்டுமா ஆளலோ ஆளலோ ஆளலம் சோ ஆளலமே சோ ஆலலோ ஆலலோ ஆலலம் சாலலே
அலலம் தாளலமே கீழே இறங்கி தூக்குனா குருவி கூடு தூக்கலாம் ஓடி அங்க. என்னடி ஒரு பக்கம் நீ முட்டையை உடைச்சு விட்டாங்க. என்னடி ஏத்தரமா இருக்கு நிச்சயமாரிய பறவைகள் சரியா வை ஆளலோ ஆளலோ அலலம் தாளலமே ஏய் என்ன புதுசு புதுசா மாத்திட்டு வர்ற ஆமாம்மா புதுசு புதுசா. அண்ணங்களா தரக்கலா அழகான பத்திகளா அண்ணங்களா அழகான பத்திகளா ஐயோ குடும்பத்தை ஏன் வந்து நீ கெடுத்தவளே பொம்பளையோட சேர என் குடும்பத்தை கெடுத்தவளே என் குடும்பம் என்னடி எல்லா ஆம்பளையோட ஏறுற கற்பனை வரல. ஏன் அண்ணே ஏன் அண்ணன் அப்படி பொம்பளையோட தான் கொடுத்த மாட்டான்டா எடுத்து காட்டிடு காசு என்னடா அது இந்த வாங்குற ஐயா. சம்பளத்தை ஏன் அண்ணன் இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நாங்க பொம்பளைன்னு ஏமாந்துட்டோம் இதுக்கு மேல அப்படிலாம் போகாது என் வாழ்க்கை போகாது நான் போகாது நான் மும்பைக்கு கூட்டி போயிருவேன் ஊருக்கு கிளம்பிட்டப்பா என்ன விட்டு சாமி. சரி அண்ணா இங்க வாங்க இவ்வளவு நேரம் விளையாட்டு இனிமே ரொம்ப வில்லங்க வினயமா இருக்கணும். நீ பொம்பளை நினைச்சு ஏமாந்துட்டாங்க நீ ஆம்பளைனா முதல்ல நெஞ்ச வெட்டச்சு நில்லு முறை நல்லா முறை நல்லா 2 இட்லி ஹோட்டல்ல வாங்கி தந்தோம்ல சரி அண்ணா இவ்வளவு நேரம் விளையாண்டோம் இனிமே ரொம்ப வில்லங்கம் இந்த மலைகளின் மீது முடிவர்கள் தவம் செய்வதாக சொன்னாங்க. நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார் ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு ஒரு கால் இல்லை திடீர்னு வந்துட்டாங்க. இல்ல நான் ஒரு உபமானத்துக்கு சொல்றது உடனே சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் வருகை தந்தால் காலில் விழுந்து செருப்பு கலண்டு செருப்பு பிரயோஜனமே இல்லை கை ரெண்டுலயும் மோதிரம் கை செருப்பு மட்டும்தாம்மா ஒண்ணு பிரிஞ்சா இன்னொன்னு உயிர் வாழாது. சரி அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா கவலை வரும் போலாம். ஆளோளம் சோ அடி போடி நான் ஏமாந்து தொலைஞ்சிட்டேன் கேரளா நம்பூதிரி